வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பண்ண போகிற பொரியலில் நான் துவரம்பருப்பு சேர்த்து பண்ண போகிறேன். ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு வாழைத்தண்டை நம்ம நார் இல்லாமல் நல்லா நறுக்கி சுத்தம் பண்ணி மோரில் ஊற போட்டு வச்சுக்கணும். வாழைத்தண்டை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நார் இல்லாமல் எடுத்து மோரில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மோரெல்லாம் நல்லா வடிச்சிட்டு தண்ணியில் 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நம்ம கழுவி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துடலாம். இந்த சைடு உள்ள கடாயில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன் பருப்பு வேக வைக்கிறதுக்காக. இப்போ வாழைத்தண்டை சேர்த்துட்டு அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு வாழைத்தண்டு இந்த சைடு வெந்துட்டுருக்கட்டும். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, வாழைத்தண்டுக்கு நிறைய உப்பு எடுக்காது. இந்த சைடு உள்ள கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து வேக வச்சோம்னா பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், பருப்பு சீக்கிரமாகவும் வெந்துடும். நம்ம குழைவாக வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மலர இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். காயும் பருப்பு வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துண்டுகள் வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோம்னா நல்லா துருவின தேங்காய் மாதிரி வந்துடும். சீரகம் சேர்க்குறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, அந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இந்த சைடு பருப்பும் நல்லா குழையாமல் கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதை ரெண்டையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நிறையா சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். இது 2 பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 சின்ன சைஸ் பூண்டு பல்லை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்க போகிறேன். பூண்டு வேணான்னு நினைக்கிறவங்க பூண்டை விட்டுறலாம். பூண்டு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துடலாம். இந்த வாழைத்தண்டை அந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வாழைத்தண்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு அந்த பருப்பும் வாழைத்தண்டும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கடைசியாக நம்ம தேங்காயும் சீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இப்படி கையால் பிச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப வாசனையான, ரொம்ப சுவையான, ரொம்ப சத்தான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.